Hi, it's me Madhavraj. I'm a physiotherapist. I'll speak about anything and everything related to physio and fitness in my point of view. ஸோ வீடியோஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வீடியோஸாகவே பார்த்துடலாமே. ஸோ இது கேளுங்களேன், ரேண்டம் வீடியோ இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அன்கிளியராக தான் இருந்துச்சு. நான் கீழே விழுந்தப்போ கை கீழே ஊனிட்டேன். பட் அதுல இருந்து எனக்கு ஷோல்டர்ல ரொம்ப பெயினா இருக்கு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தப்போ ரொம்ப நார்மலா இருக்கு. இது என்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரொடெக்டிவ் ஸ்பாசம்னு சொல்லுவாங்க. உங்க பைக்ல இருக்கிற ஷாக் அப்சர்வர் மாதிரி உங்க பாடியில இருக்கிற மசிலும் ஒரு ஷாக் அப்சர்வர் தான். நீங்க கீழே விழும்போது அந்த இம்பாக்ட் உங்க ஜாயிண்ட் அண்ட் உங்க போன்ஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு இந்த மசில்ஸ் ஷாக் அப்சர்வர் ஆக்ட் ஆகும். பட் இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்பாசம் சரியாகிறதுக்கு 1 or 2 months ஆகும், சம்டைம்ஸ் ஈவன். ஓகே, ஒரு காமனராக ஆர் ப்ரொடக்டிவ் ஸ்பேசம்னு என்னென்னு தெரியாமல் அந்த வீடியோ பார்த்தா அந்த ஷோல்டர் பெயின் காஸ் பண்ணுறதே அந்த ப்ரொடக்டிவ் ஸ்பேசம் தான் தோணும். பட் அப்படி கிடையாது. ப்ரொடக்டிவ் ஸ்பேசமோட சைக்கிளே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்ஜுரி இருக்கும், இன்ஜுரினால பெயின் இருக்கும், அந்த பெயினோட ரெஸ்பான்ஸ் தான் ப்ரொடக்டிவ் ஸ்பேசம். இப்போ அந்த ப்ரொடக்டிவ் ஸ்பேசமால் எப்படி பெயின் வரும்னு பார்த்தா, ஆல்ரெடி அங்கே ஒரு பெயின் இருக்குது, அந்த பெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்பேசம் அதிகமாகும், அப்போது பெயின் வரும், அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, a பர்சன் கீழே விழுந்திருப்பாங்க, கீழே விழுந்தனால ஷோல்டர் பெயின் இருக்கும், அந்த ஷோல்டர் பெயின் எதனால் வருதுன்னு கேட்டபோது ப்ரொடக்டிவ் ஸ்பேசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் லேட்டராக மசில்ஸ் வந்து ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் சொல்லியிருப்பாங்க. இப்போது அங்கே மசில்ஸ் வந்து ஷாக் அப்சர்வர் ஆக்ட் ஆகியிருந்தால் மசில் ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கலாம். ஸோ அந்த மசில் ஸ்ட்ரெயின் தான் இன்ஜுரி, அந்த இன்ஜுரியால் தான் பெயின் வரும், அந்த பெயினால தான் ப்ரொடக்டிவ் ஸ்பேசமே வரும். இப்போது அந்த ஷோல்டர் பெயின் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிற இன்ஜுரி, மசில் ஸ்ட்ரெயின், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இன்ஜுரியாக கூட இருக்கலாம். ஸோ லேப்ரம் டியர் ஆகிருக்கலாம், இல்லை லிகமெண்ட் இன்ஜுரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த இன்ஜுரி வந்து ஹீல் ஆச்சுன்னா பெயின் இருக்காது, பெயின் இல்லைன்னா ப்ரொடக்டிவ் ஸ்பேசம் இருக்காது. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் ரெக்கவரி அந்த 1 or 2 months இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் த சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரி. தேங்க்யூ.